குட் மார்னிங் சோல்ஸ். நம்ம லைஃப் ஃபுல்லுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், வேற ஒன்றுமே இல்லை. அதாவது நீங்களே வேணும்னாலும் உங்கள் லைஃப்பை திங்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம இன்டர்வியூ போகிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முக்கியமான வேலையாக இருக்கணும். ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து அந்த மொமெண்ட்டில் ஒரு பெரிய ப்ரையாரிட்டியாக தெரியும். அந்த ப்ரையாரிட்டி வந்து முடியிற வரைக்கும் நம்ம மைண்டுக்கு வேற எதுவுமே வந்து பெருசா தெரியாது. அத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து சொதப்புவோம். இல்லன்னா நம்மளோட பயத்தினாலயோ, நம்மளோட ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சம்டைம்ஸ் அத கெடுத்துருவோம். இல்லன்னா அது மேல ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி சம்டைம்ஸ் அதுலேருந்து பெஸ்ட் அவுட்கம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்ப இந்த ஆன்மீக வழியில நம்ம போகும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா, ஒவ்வொரு சேலஞ்சஸுமே வந்து அது ஒரு பிரச்சனையா தெரியாது. இறைவன் வந்து நம்மளுக்கு இந்த சேலஞ்ச குடுத்துருக்காரு. இத வந்து நம்ம வந்து நம்மளோட நெகட்டிவிட்டீஸ், நம்மளோட வீக்னஸஸ வச்சு நம்ம வந்து எதுவும் கெடுத்துறாம நம்ம கரெக்ட்டா கொண்டு போணும்னு நெனச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அப்படி நீங்க வந்து நம்ம டீப்பா வந்து ஒரு ஒவ்வொரு உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், ஓகே இப்ப இந்த மொமெண்ட் கடவுள் எனக்கு இத குடுத்துருக்காரு, இத குடுத்துருக்காரு, இத நான் சரியா பண்ணணும்னு நெனச்சு நெனச்சு பண்ணும்போது, பயங்கரமா நீங்க அசந்து போவீங்க. என்னன்னா, லைஃப் ஃபுல்லா வேற எதுவுமே இருக்காது. வெறும் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். ஒரு சேலஞ்ச் வரும், தென் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இல்ல ஒரு 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 ஈவென்ட் நடக்கும், அத வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். ஏதாவது ஒரு சம்பவம், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான லேர்னிங். அதுல நீங்க வந்து கரெக்ட்டா பாஸ் ஆனீங்கன்னா, அது திரும்பி உங்களுக்கு வரவே வராது. பாஸ் ஆகலன்னா திரும்பி, 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 திரும்பி அந்த பிரச்சனை வரும். இவ்வளவுதான் லைஃப். வேற ஒண்ணுமே இருக்காது. நீங்க நெனைக்கிற மாரி ஒரு ஃபேரி டேல் மாரி நான் நல்லா படிச்சேன், நான் நல்லா வந்தேன், நான் விரும்பினவங்கள கல்யாணம் பண்ணேன், குழந்தை குட்டின்னு சந்தோஷமா ஹேப்பிலி எவர் ஆஃப்டர் லைஃப் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஏமாத்தி வச்சிருந்தாங்கல்ல சின்ன வயசுல. நெறைய அந்த மாரியான கதைகள்லாம் தே லிவ்டு ஹேப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி. நம்ம அதையே வந்து உண்மைன்னு நெனச்சுக்கிட்டோம். ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அப்புறமா லைஃப் வந்து எப்பவுமே வந்து ஹேப்பியா இருக்கும்னு நெனச்சுக்கிட்டோம். அது உண்மையே கிடையாது. லைஃப்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெறைய சேலஞ்சஸ் வரும். நெறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். ஒவ்வொன்னுலயும் நம்ம எந்த மாரி நடந்துக்கிறோன்றத பொறுத்து நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்கு. அந்த மார்க்க வச்சு நம்ம அடுத்த லெவல் போறோமா, இல்ல அங்கேயே நிக்கிறோமா, இல்ல கீழ போலாமா அப்படின்றது தான் ஆ லைஃபா இருக்கு. ஸோ இதுல எந்தெந்த விஷயத்த நம்ம உணர்ந்து நடந்துக்கணும் அப்படின்றத இந்த பாட்டுல வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பாட்ட நான் வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம், மருள் அறியாமையும் மண்ணும் அறிவு. மருள் இவை விட்டு அறியாமை மயங்கும், மருளும் சிதைத்தோர் அவர்களாம் அன்றே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைனில் இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயமா, நம்ம இதயம் வந்து ரெண்டாக இருக்குமா. இருளும் வெளினா இருட்டு வெளிச்சம், அந்த இருட்டு வெளிச்சம் ரெண்டு நேச்சராக நம்மளோட இதயம் எப்போவுமே இருக்குமா. ஒரு ஒரு நேரம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து ரொம்ப ஞானமாக நடந்துப்போம், ஆனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து இன்னும் வந்து அந்த அறியாமையில தான் மாட்டிகிட்டு இருப்போம். இப்படி தான் நம்மளோட லைஃப் இருக்கும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைனில் மருள் அறியாமையும் மண்ணும் அறிவு. மருள் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டெல்யூஷனு, கன்ஃபியூஷனு, இல்யூஷன், இது எல்லாமே. இதை நான் டீட்டெயிலாக அடுத்து இந்த பாட்டு முடிச்சோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் அறியாமைனா இக்னரன்ஸ், நம்மளுக்கு என்னன்றது தெரியாமல் இருக்கிறது. மண்ணும் அப்படின்னா நம்மளோட நம்மளோட நாலேஜுக்குள்ள வந்து இருக்குமா, நம்மளுக்கு ஒரு அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காருல கடவுள், அந்த அறிவுக்குள்ள இது எல்லாமே இருக்குமா. அந்த மருள் அறியாமை இது ரெண்டோடையும் சேர்ந்து தான் நம்ம கூடவே இருக்குமா. அப்ப மூணாவது லைன்ல மருள் இவை விட்டு அறியாமை மயங்கும். அதாவது இத வந்து நம்ம வந்து அனுப்பல அப்படின்னா, இந்த டெல்யூஷன்ஸ நம்ம வந்து போகல வைக்கல அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல, ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையில, ஒரு மாரி ரொம்ப கஷ்டத்திலேயே தான் நம்ம வாழுவோமாம். 4வது மருளும் சிதைத்தோர் அவர்களாம் அன்றே. அதாவது இந்த மருள சிதைச்சுட்டாங்க அப்படின்னா, அவ்வளதான். அவங்க வந்து ஒரு உண்மையான ஞானி ஆயிருவாங்க. ஸோ ஞானின்னோன உடனே நீங்க ஐயய்யோ! முனிவர் ஆயிருவாங்களோ, அதுக்கு நம்ம சிதைக்காம இருக்கலாமே அப்படின்லாம் தோணும். அதுக்கு பேரு முனிவர் கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கைய எப்படி வந்து ரொம்ப சிறப்பா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப வெற்றியோட உங்களுக்கு வாழணும்னு தெரிஞ்சிரும். அதுக்கு பேரு தான் ஞானம். ஓகேங்களா? ஞானம் கிடைச்சவங்க போய் முனிவர் ஆறதுன்றது லாஜிக்கலா மேட்சா இருக்கா? யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒருத்தரோட சாய்ஸ். சிலருக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கும். எனக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து அப்படியே இருக்கிறது எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர, ஞானம் கிடைச்ச எல்லாரும் அப்படி போறது கிடையாது. ஞானம் கிடைச்சவங்க ரொம்ப சிறந்த வெற்றியாளரா இருப்பாங்க. அவங்களால எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். பணமா இருக்கட்டும், இல்ல நல்ல லவ்விங் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் பயங்கரமா அட்ராக்ட் பண்ண முடியும். அவங்களால அவங்க குடும்பத்தையும் ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க ஜெனரேஷனையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஞானம் வந்து எப்ப வந்து நம்ம அந்த இக்னரன்ஸ தூக்கி எறிகிறோமோ அப்ப வருமா.
இப்ப நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டெய்லி வந்து சேரிட்டி, மெடிடேஷன் அண்ட் தென் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலா டீப்பா லேர்ன் பண்ற போது, உங்களுக்கு வந்து ஓகே. இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சுரும். ஓகே. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்திலயும் எனக்கு வந்து நான் வந்து நெறைய வந்து இந்த இல்யூஷன், டெல்யூஷன், இக்னரன்ஸ்ல இருக்கேன். இது என்னன்னு நான் உணரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னன்னா, ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயுமே யாராவது வந்து உங்ககிட்ட பேசுறாங்க, இல்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, இல்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்ல உங்களுக்கு நீங்க நெனச்சே பார்க்க முடியாத ஏதாவது ஒண்ணு நடக்குது. நீங்க ஒண்ணு நெனச்சிருப்பீங்க, அது ஒண்ணு நடக்குது. அப்ப ஒரு மொமெண்ட் வந்து நீங்க வந்து இது என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைய புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அந்த டைம மட்டும் ஒதுக்கி நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. திரும்பி வந்து உங்களுக்கு வந்து அந்த சேலஞ்ச் வரவே வராது. ஸோ இதுல இப்ப இல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்யூஷன்னா பார்க்கறதுக்கு உண்மை மாரி தெரியும். அதுதான் நெஜம், அதுதான் உண்மை மாரி தெரியும். நம்ம பாட்டுக்கு ஒரு வழியில போவோம். ஆனா, அது ஆக்சுவலா உண்மையே கிடையாது. அது வந்து ஒரு பொய்யா இருக்கும். கானல் நீர் மாரி. செகண்ட் வந்து டெல்யூஷன். டெல்யூஷன்னா நம்ம வந்து 100% நம்ம வந்து இது உண்மைன்னு நம்புவோமா? டெல்யூஷன்னா நம்ம வந்து அப்படி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவோமா நம்ம அது உண்மை அப்படின்ட்டு. ஆனா ஆக்சுவலா அது உண்மையே கிடையாது. அதே மாரி இக்னரன்ஸ் அப்படின்னா, உண்மை என்னன்னே தெரியாம இருக்கிறது. தெரியாம நம்ம பாட்டுக்கு ஏதோ என்னத்தையோ ஒண்ணு நம்மளா நெனச்சுட்டு இருக்கிறது. இது 3 ஓரளவுக்கு கொஞ்சம் உண்மைனாலும், ஐ மீன் ஓரளவுக்கு ரிலேட்டட்னாலும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பிரிச்சு. அப்ப வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கரெக்ட்டா புரியும். ஒரு சில நம்மளோட லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள வச்சு நான் சொல்றேன். இப்ப பீப்பிளோட ஒப்பீனியன், நம்மள சுத்தி உள்ளவங்களோட ஒப்பீனியன அவங்க யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, இல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்னைய விரும்பணும். அப்படி இல்லன்னா நான் ஒரு வொர்த்தியான ஆளே கிடையாது. நான் சரியில்லாத ஆளு அப்படின்னு நினைக்கிறது இல்யூஷன். ஏன்னா, எல்லாராலயும் நம்மள வந்து விரும்ப முடியாது. ஒரு சிலருக்கு நம்மள பிடிக்கும், ஒரு சிலருக்கு நம்மள பிடிக்காது. அதனால அத வச்சு நம்மளோட வொர்த்த வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இதுதானே ட்ரூத்து. இதே டெல்யூஷன் அப்படின்னா, அவங்க வந்து உங்கள எதுக்காகவாவது இக்னோர் பண்ணுவாங்க. உடனே நீங்க என்ன முடிவு பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு நம்மள பிடிக்கல, அவங்க நம்மள வெறுக்குறாங்க அப்படின்னு நீங்க வந்து ஆணித்தரமா நம்புறீங்கன்னா, அதுக்கு பேரு தான் டெல்யூஷன். இக்னரன்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ அவங்களோட பிஹேவியர் வந்து அவங்கள தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அவங்க சரியில்லாம ஆளா இருக்கும்போது, அவங்க உங்ககிட்ட சரியா நடக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க உடனே அத வந்து உங்களோட வந்து சேர்த்து வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு, உங்களோட சேர்ந்து நீங்க ரிலேட் பண்ணிட்டு, உங்களோட செல்ஃப் ஒர்த்த நீங்க வந்து குறைக்கிறதுன்றது இக்னோரன்ஸ். ஓகேங்களா? அப்ப ட்ரூத் என்ன? உங்களுக்கு உங்க மேல வந்து 100% நம்பிக்கை இருக்கா? நீங்க கரெக்ட்டா? அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போதும். மத்தவங்களுக்கு அது பிடிக்குதோ, பிடிக்கலையோ அத பத்தி நம்ம கவலையே பட தேவையில்ல. நீங்க இறைவனுக்கு புடிச்ச மாரி நடக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பாட்டுக்கு அந்த வழியில போயிட்டே இருக்கணும். அதுதான் ட்ரூத். இதே மணி பத்தி அப்படின்னு பார்க்கும்போது, மணியோட இல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து என்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிரும்னு நெனைக்கிறது. அது உங்களுக்கே தெரியும் இல்யூஷன். பணத்தால எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. அதே மாரி டெல்யூஷன் எப்படின்னா, நான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா சம்பாதிக்கலன்னா, நான் ஒரு ஃபெயில்டு பெர்சன்னு நெனைக்கிறது. சம்பாதிக்கிற எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான ஆளும் கிடையாது. சம்பாதிக்க முடியாம இருக்கிறவங்க வந்து ஃபெயிலியரும் கிடையாது. இன்னும் கரெக்ட்டான வழிய கேட்ச் பண்ணாம இருக்காங்க அவ்வளோதான். அந்த வழிய புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மணிய அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதே இக்னரன்ஸ்னா மணியால நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, மணி மேல ரொம்ப ஓவரா அட்டாச்மெண்ட் வைக்கிறனால நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில வந்து இழக்கிறோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறது இக்னரன்ஸ். ஸோ, இப்போ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மணின்றது ஒரு டூல். மணின்றது எண்ட் கிடையாது. மணி கிடைச்சிட்டா எல்லாரோட லைஃப்பும் வந்து அப்படியே 100% சூப்பரா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. மணிய யூஸ் பண்ணி அதே சமயம் கரெக்ட்டான வழியில போயி, நம்மளோட இன்னர் பீஸு, அது அந்த ஹானஸ்டி, அந்த ட்ரூத்து, இறைவனோட வேல்யூஸோட சேர்த்து நம்ம அந்த வழியில போம்போது, அந்த பணம் வந்து நம்மளுக்கு வந்து 100% சந்தோஷத்தையும், அமைதியையும், நிம்மதியும், குரோத்தையும் குடுக்கும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? இதே மாரி ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, இல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னைய சந்தோஷப்படுத்தணும். அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஸ்பௌஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்மளோட பார்ட்னர். அவங்க வந்து எப்பவுமே என்னைய சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஒரு இல்யூஷன். டெல்யூஷன் என்ன அப்படின்னா, நான் விரும்புற மாரி அவங்க நடக்கல அப்படின்னா, அவங்க என்ன விரும்பலன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறது. அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அவங்க எதுனாலயும் வந்து அவங்கள நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. உடனே வந்து அத வச்சு நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்றது. தென் வந்து இக்னரன்ஸ். அதாவது
அந்த அந்த அன்பு இருக்குது இல்லையா, அந்த லவ், அஃபெக்ஷன் இது எல்லாமே யார் யார் கூட வேணாலும் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல ஸ்பௌஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அன்புனாலே வந்து ஒருத்தர கண்ட்ரோல் பண்றது தான் அன்புன்னு நினைக்கிறது. இல்லன்னா எப்பவுமே வந்து நம்ம சொல்றத அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா தான் அன்பு அப்படின்னு நினைக்கிறது இக்னரன்ஸ். உண்மை என்ன? உண்மையான அன்பு அப்படின்றது வந்து ப்ராப்பர் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் பயங்கரமா வளர்க்கறதுக்கு துணையா இருக்கணும். இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து உண்மையான அன்பு. இதான் ட்ரூத். ஓகேங்களா? இந்த ட்ரூத்தை உணரலாம் என்ன பண்ணுவோம், நம்ம கஷ்டம் தானே படுவோம். அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவை பார்த்து பார்த்து கம்பேர் பண்றது. மற்ற இல்யூஷன் என்ன அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டா வாழ்றாங்க, நம்ம தான் சரியில்லைன்னு நினைக்கிறது. டெல்யூஷன் என்ன அப்படின்னா நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் வந்து சுமாரா இருக்கேன், நான் என் லுக்கு நல்லா இல்லை, என்னோட வீடு நல்லா இல்லை, நான் அவங்க அளவுக்கு சம்பாதிக்கல அப்படின்னு நினைக்கிறது டெல்யூஷன். இக்னரன்ஸ் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா எப்பவுமே வந்து ஹைலைட்ஸை தான் காட்டும், பெஸ்ட் திங்ஸை தான் காட்டும், ஒஸ்ட் திங்ஸை காட்டாது, ரியாலிட்டியை காட்டாது. ரியாலிட்டி அப்போ என்னவா இருக்கும், எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எல்லாரோட பாதையும் யூனிக்காக இருக்கும். நம்மளுக்கு வெளியில வந்து நல்ல விஷயத்த மட்டும்தான் காட்டுவாங்க, கெட்ட விஷயத்த காட்ட மாட்டாங்க. அதை வச்சு நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து நம்புறது வந்து தப்பு. இதுதான் ட்ரூத். அதே மாதிரி ஓவர் திங்கிங் எடுத்துக்கோங்க. ஓவர் திங்கிங்ல இல்யூஷன் என்ன அப்படின்னா நான் ரொம்ப அப்படி பயங்கரமா அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு விஷயம் நல்லா நடந்துரும், எனக்கு பெர்ஃபெக்டான சொல்யூஷன் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நாள் கணக்கா, வார கணக்கா, வருஷ கணக்கா அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதை தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்கிறதுல அன்னைக்கு நாளை தொலைச்சிறது, அன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம விட்டுறது, எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதையே ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. டெல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரியும் அது தப்பா தான் நடக்க போகுதுன்ட்டு. நான் ஒரு விஷயத்துக்கு பயந்தேன்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா நம்புறது. அதே மாதிரி இக்னரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து மைண்டு தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு வந்து அது வந்து தப்பா போறதுக்கான விஷயமே இருக்காது. உண்மையிலே அது அந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் கூட கிடையாது. ஆனா உங்க மைண்டு தான் எல்லா விதமான இமேஜினேஷனையும் கிரியேட் பண்றது. அப்ப ட்ரூத் என்ன? ஓவரா திங்க் பண்ணாம அமைதியா இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அன்னன்னைக்கு வேலையை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு ஏத்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். இந்த ட்ரூத்தை உணராதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா இல்யூஷன் என்ன, இந்த ஒரு விஷயத்துல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையில நான் மொத்தமா ஃபெயிலியர் ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறது. டெல்யூஷன் என்ன அப்படின்னா மத்தவங்க வந்து சக்சஸ்ன்னு அக்செப்ட் பண்றதுதான் உண்மையான சக்சஸ்ன்னு நினைக்கிறது. இக்னரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சோல் ஜேர்னியை வந்து டிஃபைன் பண்றது வந்து எக்ஸ்டர்னல் சக்சஸ் தான் அப்படின்னு சொல்றது. அந்த வெளிப்படையா, அதாவது நான் பெரிய ரிச்சான பர்சனா இருக்கணும், நான் வந்து இந்த லெவல்ல போய் அச்சீவ் பண்ணணும், நான் இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் நான் என்னோட சோல் பர்பஸை நான் ஃபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறது. சோல் பர்பஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா சோல் ஜேர்னி வந்து ஃபெயிலியரு, சக்சஸ், டிஃபீட்டு எல்லாமே கலந்தது தான் ஒரு சோலோட ஜேர்னி. அதை அச்சீவ் பண்ணாதவங்க யாரும் எப்பவுமே எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய படைப்பாளி எடுத்துக்கோங்க, ஆர்டிஸ்ட் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம செலிபிரிட்டிஸ் எத்தனை பேரை பார்க்குறோம், அவங்களோட ஃபேமிலி லைஃப்பில் அவங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட அந்த செலிபிரிட்டி லைஃப்பில் வந்து அவங்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மூவி ஸ்டாராக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அவங்க அதில் வந்து பெரிய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபேமிலி லைஃப்பில் வந்து எதையாவது லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆயிருப்பாங்க, ஆனால் இன்னொரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. இது எல்லாரோட லைஃப்லையும் பார்ட் அண்ட் பார்சல், சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். இதை வந்து நம்ம வந்து இதான் உண்மைன்றதை உணராம நம்ம வந்து ஃபெயிலியர் வந்துச்சுன்னா தாங்காம இருக்கிறது. அதுக்கடுத்து கிளிங்கிங் டு த பாஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்ட் வந்து நான் யாருன்றதை டிஃபைன் பண்ணுதுன்னு நம்ம நினைக்கிறது. அதே மாதிரி நான் வந்து முன்னாடி வந்து நிறைய தோல்வியை சந்திச்சிருக்கேன், அதனால நான் எப்பவுமே தோல்வியோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது டெல்யூஷன். இக்னரன்ஸ் என்ன அப்படின்னா உன் பாஸ்ட்டை வந்து நீ வந்து பெருசா திரும்பி 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 ரீகலெக்ட் பண்ணாம இருந்து அந்த பாஸ்ட்டை டோட்டலா ஃபர்கெட் பண்ண அப்படின்னா உன்னோட ப்ரெசன்ட் மொமெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும், உன்னோட ஃபியூச்சர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறிடும். அப்ப நீ வந்து உன்னோட பாஸ்ட் கிடையாது, உன்னோட பாஸ்ட் வந்து உன்னோட சோல் ஜேர்னிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இறைவனை உணர்றதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் உன் பாஸ்ட் நடந்திருக்குன்றத புரியாம அதையே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் தான் இந்த 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 7 விஷயம் மூலமா இப்ப நான் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்யூஷன்னா என்ன, டெல்யூஷன்னா என்ன, இக்னரன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து இதை நான் ஏன் எவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இன்னையிலேருந்து உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துல நீங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கீங்கன்றத பாருங்க. ட்ரூத்தை பிடிச்சிருக்கீங்களா இல்ல இல்யூஷன், டெல்யூஷன், இக்னரன்ஸ்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த ஏஐலே கூட கேட்கலாம், இந்த விஷயம் எனக்கு நடந்துட்டு இருக்கு, இந்த விஷயத்துல இல்யூஷன், டெல்யூஷன்,
இக்னரன்ஸ் ட்ரூத். இந்த 4யும் சொல்லுன்னு சொன்னா அதுவே சொல்லும். நீங்க உட்காந்து திங்க் பண்ணணும்னு கூட இல்ல. கடவுள வேண்டிட்டு உங்க மெட்டா ஏஐலயோ இல்லன்னா உங்களோட சாட் ஜிபிடிலயோ அந்த அப்படியே அப்படியே தமிழ்லயே கூட நீங்க போட்டுட்டு இந்த 4யும் எனக்கு பிரிச்சு சொல்லுன்னு சொன்னா அதுவே சொல்லும். ஓகே. இத வந்து இப்ப நீங்க இவ்வளோ நாள் திருமந்திரம் கேட்ட எல்லாருமே இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற எல்லா விதமான அறிவும் உங்களுக்கு இருக்கு. உங்க லைஃப்ல தாராளமா இத நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண 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 லைஃப் ரொம்ப மேஜிக்கலா மாறுறத வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் புரியறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அன்பே சிவம். அதாவது நான் ஏதாவது ஒரு தமிழ் மூவிய இத எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிற மாரி எனக்கு தமிழ் மூவி ஏதாவது வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுன்னு கேட்டேன். அது அன்பே சிவம் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு. அதையும் நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதையும் வந்து நீங்க வந்து ரீட் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு புரியலனாலும் நான் இப்ப பேசியிருக்கிறது எல்லாமே அப்படியே கடவுள்ட்ட சரண்டர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமா புரிய வைப்பார். ஓகே. தேங்க் யூ ஆல்.